தொடக்கமாட்ட ஒரு கம்பை கையில் எடுத்து சொன்னிக்கான்னு நினச்சதுங்க. இது நமக்கு சூண்டாதான். நீங்கள் ஒன்று சூண்டன்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் தூண்டில் எழுதுவதோ இது வந்து மீன் பிடிக்க வேண்டி போகலான்னு நினச்சி ஐடியா போட்டேன். மீன் பிடிக்கணும்னா ஐடியா போட்டதுக்கு நடுவே தவளை பிடிக்கணும்னு ஐடியா. மீன் பிடிக்கணும்னா மீன் ஒன்றும் குளத்துல இல்லை, நிறைய குளத்துல எல்லாம் இப்போ மீனெல்லாம் வளர்க்குன்னு நமக்கு பிடிக்க முடியாது. அடுத்து வேண்டியது ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுவும் கூட எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேகும் நம்ம போக வேண்டியதான். அப்படியே ரெடியாகி நின்னால் தான் உண்டு. வண்டியும் நமக்கு ஓலையை ஃப்ரெண்டு விட்டுருக்கோம். இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ரோடு தான் அன்னைக்கு சொன்னேன்னு, நமக்கு ரோடும் ரொம்ப மோசம். இந்த ரோடு ஒரு நாளும் கிளியர் ஆகாது, കുറച്ച് കാലം ആச்சு. வீட்டை பக்கம் தான், அதான் ஹெல்மெட் ஒன்றும் போடலை, அല്ലെങ്കിലും போட மாட்டேன், அது வேறு ஒன்றும். போக வேண்டியதான், போயாச்சு. இது பக்கத்தில் வந்தாச்சு, குளத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. எப்படியும் குளத்துக்கிட்ட வந்தாச்சு. இனி ஒரு ஆளை கூட வீடியோ எடுக்கக்குள்ள ஒரு ஆளை கூட பிடிச்சேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தேவை மீன். பின்னாடி சொல்லுதேன், இந்த பூவை வந்து நம்ம பறிக்க வேண்டியிருக்கு. இது நமக்கு மீன் தேவை உள்ள சாதனம். பறிப்போம். பறித்து நிறைய பேகில் வச்ச வேண்டியது. கல்லுக்கட்டிலேருந்து விளவுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றா இருந்து அப்படியே பக்கம் பறித்தேன். കുറച്ച് കിടച്ച് പൂ, 1-2 பூ தான் வேணுமா இருந்து, நமக்கு கொஞ்சம் கூடுதலாக பறிச்சுக்கலாங்க. இந்த பூ என்னன்னுள்ளதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அப்படி பேக்கில் வாரி போட்டாச்சு. நம்ம வீடியோ எடுக்கக்குள்ள ஆளையும் கூட கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. போக வேண்டியது இனி. அப்படி லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நமக்கு வீடியோ எடுக்கிற ஆள் பேக்கிலேருந்து நம்மளை பயங்கர வீடியோ பிடிப்போம். அப்படி நம்ம குளத்துக்கிட்ட வந்தாச்சு. அதான் நம்ம குளத்தாட்டு. இந்த குளத்துல தான் தவளை நிறைய கிடக்கு. நிறைய தவளை கிடக்கு. நம்ம என்ன கண்டிப்பாக ஒரு 10 தவளை அதை பிடிச்சானே, என்ன 10 தவளை பிடிச்சிருக்கோம். இந்த அளவுள்ள தவளை எல்லாம் உண்டு. இந்த அளவு தவளைன்னு மட்டும் அதில் இந்த அளவுள்ள தவளை எல்லாம் உண்டு. நான் பண்டு பிடிச்சிட்டு சிறத்தில் வரும்போது நிறைய பிடிப்போம். இந்த கணக்குக்குள்ளே தான் குளிப்போம். உங்களோட ஊரில் ஏதோ போல குளம் உண்டாங்கி வீடியோவில் காட்டணுமே. இது குளத்துக்குள்ளே இருக்க கிணறாக. இங்கே குளத்துக்குள்ளே கிணறு இருக்குது. இவ்வளோ பெரிய குளத்துக்குள்ளே ஒரு கிணறு. இப்போ தண்ணியெல்லாம் எப்படி கிடக்கு, நேரமே அப்போ எல்லாம் நல்ல நீட்டாக தான் கிடந்து. அந்த டைம் எல்லாம் நாங்கள் பிடிச்ச வரோம். இதுக்குள்ளே தான் இறங்கி இதில் தொங்கி விளையாடுவோம். தெரியுமா, குளத்தில் தவளை பிடிச்சதை பார்ப்போம். தவளை பிடிச்சதுக்குள்ள சாயந்தரம் எடுப்போம். இதுதான் நமக்கு கேமராமேன். அவராக வீடியோ எடுத்தாராம். நமக்கு வீடியோ எடிட்டர் இல்லை, நமக்கு வீடியோ கிரியேட்டர். சரி, அப்படி குளத்தில் வந்தாச்சு. இனி தவளை பிடிச்சக்குள்ள ஸ்டார்டிங் ஆகும். தவளை பிடிச்சது வந்து நீங்கள் பார்க்க போறியா, ஒவ்வொரு தவளை அப்படின்னு பிடிப்பான். அப்படி நம்ம சூண்டை எடுத்துருக்கோம். இது எங்கள் இடத்துல சூண்டை எடுத்துருக்கணும். உங்களை இடத்துல எப்படி சொல்லணும்னு தெரியாது. எங்கள் இடத்துல இருக்க பேர் தான் சூண்டை. உங்கள் இடத்துல தூண்டில்னு சொல்லணும் நினைக்கிறேன், தூண்டில். அடுத்து நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ராடெல்லாம் போட்டு பிடிப்பினில்ல, பெரிய அளவு நீளம் ராடு. நாங்கள் இந்த ராடை யூஸ் பண்ண மாட்டோம். எங்களை பொறுத்தவரை இதே போல் ஒரு கம்பு, அந்த கம்பில் கங்கூஸ்ன்னு சொல்லுவோம். கங்கூஸ் வாங்கி அதில் போடுறத குளத்தை தான் இது. இந்த குளத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதில் மீன் கிட்டுமானு நீங்கள் கேட்கலாம், கிட்டும், கண்டிப்பாக கிட்டும். நாங்கள் நிறைய பிடிச்சிட்டு உள்ளதான். இப்போ இன்னும் நிறைய நாள் கழிஞ்சு தான் இப்போ பிடிச்சா வந்திருக்கேன். குளம் பாசியாக கிடக்கு ஃபுல்லாக. இதை பற்றியவா ஒரு சூண்டையில் 2 கொளுத்து. இது என்ன போல அறிவாளிகளுக்கு பிடிச்ச வேண்டியாங்க. ஒற்றை சூண்டையில் 1 பிடிச்சது தான் உண்டு. நான் எல்லாம் 2 பிடிப்பேன். ஒரு 2 ஏரியா போட்டு இடும்ப 2 தவளை ஒற்றை அடிப்பேன். என்ன ஒன்று நீங்கள் கேட்கலாம், தவளை எல்லாம் பிடிச்ச போறீங்க. இது மற்ற சொறினாக்கா இல்லை, பச்சை தவளை மருந்துக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். எனக்கு தெரியாது. தின்னுட்டுண்டான்னு கேட்டால் தின்னுட்டுண்டு, சேரதில் தின்னுட்டுண்டு. இப்போ தின்ன மாட்டேன், விவரம் தெரிஞ்சதுலேருந்து தின்ன மாட்டேன். ஆனால் நேரத்தில் தின்னுட்டுண்டு. இல்லை பச்சை தவளை பற்றி சொல்லணும்னா, பச்சை தவளை ஏதோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லணும். இதில் ஒரு நரம்பு உண்டு, அதை பிடிச்சிட்டு யூஸ் பண்ண தின்ன கறி வச்சும். இந்த கறி வச்சுன்னு இல்லை, ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிடுவேன். பச்சை தவளையை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, சாப்பிடுவானு தெரியணும்னா யூடியூப்லேயே நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். சாப்பிடுவாங்க இல்லையானுள்ளது அதிலே கொடுத்துருக்கணும். பச்சை தவளை இப்போ பிடிச்சி நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், பச்சை தவளையை பிடிப்பேன். பெருசு கிடச்சுன்னா யாருக்காவது கொடுக்கலாம். சின்னது கிடச்சுன்னா பிடிச்சிட்டு திரும்ப விடலாம். சரியா, நம்ம எதுக்கும்
உங்களுக்கு நான் காட்டி தரேன். நமக்கு ஏரியாவில் இங்கே கன்னியாகுமரியில் எல்லா இடத்துலையும் பிடிப்பணுமானு தெரியாது எனக்கு. கன்னியாகுமரியில் பிடிப்பேன், தவளை பிடிப்போம், பச்சை தவளை பிடிப்போம், கண்டிப்பாக பிடிச்சா தான் செய்யும். பின்ன சரி உங்களுக்கு நான் காட்டி தரேன். தவளை திணிக்கலான்னு சிலப்போ கேப்பியா இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு சிலப்போ வாந்தி எடுத்தானே எடுப்பியா, அதோண்டாங்க தான் சொன்னது ஸ்டார்டிங்கில். சரி இது இது சூண்டை கரெக்டு தான். சூண்டைன்னு சொல்லும்போது இந்த கொளுத்து இது வச்சு நம்ம பிடிச்சதெல்லாம் சரி தான். ஆனால் அதுக்குன்னு தவளை பிடிச்சோன்னா வெறும் சூண்டாயிட்டால் கிட்டாது. அதை மனசிலாகுங்க. நீங்கள் உங்களை இடத்துல நீங்கள் உங்களுக்கு இதே போல் தவளை பிடிப்பியா, என்ன ஏரியா வச்சு பிடிப்பியான்னுள்ளதை வந்து எனக்கு அதை போடுங்க சரியா, இதில் கமெண்ட் போடுங்க, எனக்கு அப்போ தான் தெரியும். ஆனால் எங்களை இடத்துல வந்து செம்பருத்தி பூன்னு சொல்லணும். ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லணும். ஹைபிஸ்கஸ் இதுக்கு சயின்ஸ் நேம், அறிவியல் பெயர். நம்ம செம்பருத்தி உங்களை இடத்துல என்னன்னு சொல்லணும்னு தெரியாது, உண்டானு தெரியாது. உங்களை ஊரில் எல்லாம் இந்த செம்பருத்தினோட சாதனம் உண்டானு தெரியாது. இங்கே செம்பருத்தி, இந்த செம்பருத்தி இதெல்லாம் வந்து தவளைக்கு இந்த கலர்ஃபுல்லாக உள்ள, அதுவும் சோப்பு கலர்னு சொன்னால் பயங்கர பிடிச்சுமா. அது எனது ஒரு கதை உண்டு, பண்டத்தை ஒரு கதை உண்டு, எனக்கு தெரியாது. நீங்கள் யாராவது கேட்டியானா அந்த கதையை தான் ஒரு போடலாம். அது என்ன கதைன்னு சொல்லிட்டு, இந்த தவளை வந்து இந்த சோப்பு கலரில் உள்ள இந்த சாதனங்களை தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சேன். இப்போ சோப்பு கலரில் இருக்கிறத எல்லா இட்டா ஒன்று கிட்ட ஒன்றும் இல்லை, செம்பருத்தியிலே பிடிச்சேன். அது என்ன காரணம்னு தெரியாது, அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்லிது நம்ம. இப்போ நம்ம இந்த சோப்பு இலையை வந்து நம்ம மடக்கி இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி மடக்கி சூண்டையில் சொல்லுதேன், வேற ஒன்றும் இல்லை, சூண்டைன்னு சொல்லுவோம். அதனால தான் சொல்லுவேன். பின்னே உங்களுக்கு மனசிலாவதான்னு தெரியாது. கொளுத்து தூண்டில். அடுத்து அதே மாதிரி தான் அடுத்ததையும் நம்ம கொளுத்தி போடுறோம் சரியா. இப்போ ரெண்டும் கொளுத்தியாச்சு பார்த்தீங்களா. அந்த நம்ம இதில் ஒன்று போட்டு பார்ப்போம், இந்த ஏரியாவில் ஒன்று போட்டு பார்ப்போம் சரியா. இது நான் எல்லாருக்கும் நான் யாருக்கு வேண்டி சொல்லுதுன்னு சொன்னால் நமக்கு ஏரியாவில் பார்க்குறவங்களுக்கு மனசிலாகும். நான் என்னத்தை சொல்லுதேன் இல்லை நான் என்ன வீடியோ இது என்னத்தை போடுறேன்னு உங்களுக்கு மனசிலாகும். மற்றபடி பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொன்னது. சரிதாம்மா, இது வந்து வீசும் சரியா. இப்போதாம்மா இதை பார்த்துக்கோங்க, வீசுவேன் அங்கே வீசியாச்சு பார்த்துக்கோங்க. அதை காட்டிக்கோங்க. அதான் இப்போ வந்து லைட்டாக இப்படி மெயின் இதான் பார்த்துக்கோங்க. அதில் இட்டு பார்த்தா அதில் அந்த இடத்துல தவளை இல்லை. வீசி போட்டாங்க ரொம்ப தூரம் போடல, அதை பார்த்துக்கோங்க. இழுக்கும்போ தவளை இருந்தால் வரும், அதை பார்த்துக்கோங்க. அந்த சைடில் தவளை வருது பார்த்தீங்களா, ஒரு தவளை அது கிட்ட வருது. தவளை பார்த்தீங்களா தவளை வருது பார்த்தீங்களா. இதான் நமக்கு மெயின். அந்த தவளை அதை பிடிச்சிது, சின்ன தவளை அது நம்ம தூண்டில் மிஸ் ஆச்சு. நமக்கு மெயின் டார்கெட்டே பெரிய தவளை இருக்குது. அதனால் பெரிய தவளைக்கு தான் பார்க்கணும். அங்கே போட்டாச்சு, அங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நம்ம இழுக்க போகிறோம். தவளை வரும், கண்டிப்பாக வரும். தவளை இல்லாமல் இல்லை, இந்த இடத்துல நிறைய தவளை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா. தவளை இருக்குது, கிட்ட வரும் தவளை. ரெண்டு தவளை நான் அப்பளவே சொன்னேன்னா, ரெண்டு தவளை வருது. ரெண்டு தவளை ரெண்டையுமே பிடிக்கும். எனக்கு ரெண்டையும் கொடுக்கும். அப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் போச்சு. ஒரு தவளை வந்துட்டு போச்சு. 1 கிலோ வரையும் அந்த தவளை மிஸ் ஆனது. 1 கிலோ வரையும் இல்லையா போனா தெரியும். வெயிட் வாது வெயிட் தர நிறைய என்ன இருக்கு அந்த செம்பருத்தி. கேமராமேன் பயந்துட்டாரு வீடியோ எடுத்தப்போ. அதில் நான் தவளை காட்டி தந்திருப்பேன் கிளியரா. ஆனாலும் தவளையை பிடிச்சிருக்கு, தவளை மிஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ் ஆன வீடியோ கிடச்சிല്ല. அதாக்கும் நான் பயப்படலை. நம்ம வந்து தவளையை திரும்ப பிடிச்ச போகிறோம். அது எங்கே போனாலும் நம்ம பிடிச்ச போகிறோம். பார்த்தீங்களா பச்சை தவளை கிடச்சி. சவுண்டு கேட்குதா தவளை விடுன்னு சொல்லி கரையுது. கேட்குதா
எப்படி நான் பிடிச்சி கொல்லுதான்னு நினைச்சாதியா? சின்ன குழந்தை மாதிரி கரையும். கரெக்டா பச்சை குழந்தை, சின்ன குழந்தை கரையும் போல கரையும். கேக்குதா சவுண்டு? இன்னும் சவுண்டு போடும். சின்ன குழந்தை கரையும் போலே கரையும். அதான் சொன்னேன், இது சின்ன குழந்தைக்கு கொள்ளலாம். சின்ன குழந்தை போல கரையும், அதனால சின்ன குழந்தைக்கு கொடுக்கல. சின்ன குழந்தைகளை தான் யூஸ் ஆகுது. இந்த இதுல என்னதான் ஒன்று எடுத்து கொடுக்கணும், என்னன்னு தெரியாது. தவளை பிடிச்சது 60 பேர் கணக்கே கண்டா வச்சது அவ்வளோ ஒன்றும் ஆகாது. சாவ பண்ண மாட்டான் அதை பிடிச்சா. பார்த்தீங்களா, இதுதான் பச்சை தவளை. தவளை ஃபஸ்ட்டு தவளை கிடச்ச அப்படி தவளையை பாருங்க. இதான் தவளை, பச்சை தவளை. இது குறுக்கில் இருக்க வரி கிடக்குல்ல, இது யாரோ இட்டு விட்ட வரியாக்கும். പിന്നെ ചൊറി തവള ആണോ നിനച്ചത്? പച്ച തവളയാക്കും ഉക്ക സാധനം. ഇത് ഒന്ന് മാർക്കറ്റ് റേറ്റ് 1 കോടി അടുപ്പിച്ച് വരും. 1 കോടിയില്ല, കുറച്ച് രൂപ വരും. ഞാൻ ചുമ്മാ തന്നത് 1 കോടിന്ന് കുറച്ച് രൂപ വരും. தவளையெல்லாம் பிடிச்சி தானே பார்த்தீங்களா? இதான் நார், இதுதான் நம்ம வாழை நார், வாழையில் உள்ள நார். நம்ம அந்த கயரெல்லாம் நீ தவளையை நீ பிடிச்சாது, தவளையை பிடிச்சாது. நீ தவளையை நீ என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா இதே போல் கெட்டிக்கிடணும். மற்ற கயറുம் கொண்டுடல நாங்கள். எங்களுக்கு பின்ன கண்ணில் கிட்டதும் இதே போல தான். இந்த வாழை இருக்குல்ல, வாழை இந்த வாழையிலேருந்து நாருன்னு உள்ள ஒரு சாதனம் உண்டு. நான் எடுக்கலாம், இதை எடுத்தால் வாழை நார் எடுக்கலாம். இந்த நாரை வச்சு கெட்டும். கெட்டி வச்சது ஓடாது. நீ அல்லனா இதை இனி விட்டோன்னு நிற்க வேண்டியது. தவளை பிடிப்பின்னு நினைக்கிறேன் உங்கள் இடங்கள்லையும். எங்கள் இடத்துல பிடிப்பிடணும், கன்னியாகுமரி இல்லை. உங்கள் இடத்துல தவளை பிடிக்கணுமா அவ்வளோதான் கிளியராக தெரியவும் செய்யும். இது இப்போ கெட்டி போட்டால் ஓடாது, அதுக்கு வேண்டி இடுப்பில் ஒரு கட்டு பார்த்தீங்களா, இப்படி கட்டி போட்டுக்கணும். நல்லா இருக்க விடாது, இருக்குன்னா செத்து போகும். நம்ம விடலாம் லாஸ்ட்டு பார்ப்போம் நம்ம எவ்வளோ பிடிக்குதுன்னு ஒரு கணக்குக்கு வேண்டியது. சரியா? அடுத்து நமக்கு அசிஸ்டண்ட் வந்துட்டு, இதுதான் நமக்கு அசிஸ்டண்ட். நல்ல தங்கச்சி, நல்ல குறும்புக்கார தங்கச்சியா. ஆமாம், நம்ம அந்த சைடு முடிச்சாச்சு வீடியோ. அங்கே பார்த்தோம் தவளை, அந்த ஒரு தவளை தான் கிடச்சி. சின்ன தவளை இல்லை, பெரிய தவளை காணும், பெருசு காணும். ஆனால் அந்த சைடு ஒரு இது இல்லை. நம்ம இந்த சைடு பிடிச்சி பார்ப்போம். இந்த சைடு பெரிய தவளை கிடக்கும். சரி, அப்போ போட்டு பார்ப்போம் எப்படி கிடச்சது. நல்லா பார்ப்போம். இதுதான் പിന്നെ ഇപ്പം കിടച്ച തവള, രണ്ടാമത്തെ തവള. ഫസ്റ്റ് തവള അന്നാ കിടക്കും. ഇതാ பாருங்க, ஃபஸ்ட் தவளை. ஒரு 2 தவளை கிடச்சிருக்கு. எல்லாம் சின்னதாக இருக்குது, பெருசு கிடச்சி. இனி പിന്നെ தவளை பிடிச்சது எனக்கு ஒரு இது இல்லையான எல்லாம் கேட்பீங்க நீங்கள். என்ன இதை உங்களுக்கு கிடச்சா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுவீங்களா, இல்லை வளர்த்துவீங்களா, இல்லை என்ன பண்ணுவியா? எல்லாரும் என்ன கழுவி ஊற்ற கமெண்ட் இடுவியா? தவளையெல்லாம் பிடிச்சுன்னு நடக்க வேண்டியிருக்கும். நம்ம 3வது இடம் பார்த்தோம். தவளைக்கு சவுண்டு கேட்குது, ஆனால் தவளை எங்கே கிடக்குன்னு தெரியும். இல்லை, சின்ன தவளை மட்டும் தான் கிடக்கு, அது அங்கே கிடக்கும். நம்ம பிடிச்ச தவளையில் വലിയ தவளை இந்த ஒன்று தான். என்னென்ன ஒரு 1/4 கிலோ வரும், 1/4 கிலோ சைஸ் வரும்னு நினைக்கிறேன். கைக்கு அளவு இருக்குது. பெரிய தவளை ஒரு 3 தவளை பக்கத்தில் நமக்கு கிடச்சி. இதோட சேர்த்து ஒரு 3 தவளை பக்கத்தில் கிடச்சி பெருசு. அதான் இனியும் ஒரு 2 தவளையோட பிடிப்போம், பார்ப்போம். கிடச்சும் போலே இருக்கும், பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, കുറേ നേരം കൊണ്ട് നിന്ന് പിടിച്ച് பார்த்தேன். കിട്ടുന്നത് ഒരു 5-6 എണ്ണത്ത് മേലെ കിടച്ച്, ഒരു 6-7 എണ്ണം ഇത് പക്കത്തിൽ കിടച്ച്. പിന്നെ ടൈം ഇരുട്ടിച്ച് பார்த்தாலே தெரியும் என்ன சைடு நான் இருட்டுச்சு. ഇരുട്ടപ്പുറം നിന്നിട്ട് കാര്യമില്ല, കുളത്ത് പക്കത്തിലാണ് നിൽക്കുക വിടാതെന്നെല്ലാം ചൊല്ലും. പിന്നെ ആളോ ചൊല്ലുക, പണ്ടത്തെ ആളോ ചൊല്ലുക കാര്യം പോകണം. പിന്നെ നമുക്ക് പോകണത് രാത്രിയാണ്. പേടി, கொஞ்சம் പേടിയുണ്ട്. അതുകൊണ്ട് പിന്നെ ചൂണ്ടയെ മടക്കി കെട്ടിയുണ്ട് കിളമ്പ വേണ്ടിയത്.
நிறைய போகிறோம் போய் காட்டி தரோம் உங்களுக்கு தவளை எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்த கிணறு தான் அது. பார்த்தா ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடம் போல இருக்குது பார்க்குறது. நைட்டான கொஞ்சம் பேடியாகும் இந்த இடத்துல வந்ததில் இருந்தால். அந்த அளவுக்கு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தனிமையான இடம். கொஞ்சம் கிளம்போம். சரி கிளம்பிட்டு கொண்டு காட்டி தரோம் உங்களுக்கு அந்த தவளையில். அதை அங்கே கிடக்கு பக்கெட்டில் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பிடிச்ச தவளை. ஒரு 3-4 தவளை பக்கத்தில் பெருசு தான், 1/4 கிலோ சைஸுக்கு மேலே தான் வரும். அப்படி இன்னொரு காரியம் முடிஞ்சு தவளையெல்லாம் விட்டுலாம் குழப்பம் இல்லை. அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து மீன் அதை பிடிக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிங்கன்னா எங்களை ஊரில் உள்ள குளத்தில் அடக்க மீன் அதை பிடிச்சி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த தவளையை நீங்கள் என்ன செஞ்சுன்னு கேட்டால் நாங்கள் திரும்ப தான் விட்டேன். திரும்ப விட்டது வீடியோ எடுக்கல, திரும்ப விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படிப்பட்ட வீடியோ போடணும்னுள்ளதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.